தப்பிச் சென்ற பிள்ளையானின் சகாக்கள் மீளவும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களிடமிருந்து உரிய முறைப்படி வாக்குமூலம் பெறப்பட்டு தண்டிக்கப்படாத குற்றவாளிகளும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அரச முயற்சி செய்யுமா? மேலும் காலம் தாமதிக்குமாக இருந்தால் பல சாட்சியங்கள் சீர்குலைந்து விடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதேவேளை நாட்டில் இடம்பெற்று வருகிற துப்பாக்கிச் சூட்டு படுகொலைகள் இதுவரை காலமும் இடம்பெற்று வந்த திட்டமிட்ட செயல்களின் சூத்திரதாரிகளை கொண்டு சாட்சியங்களை அளிக்கின்ற செயற்பாடாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. சாட்சியங்கள் தப்பிச் செல்வது அல்லது புலனாய்வுத்துறையிடமிருந்து சாட்சியங்கள் வெளிச்செல்வது என்பது அப்படி இருப்பதாக கூறப்படுகிறது. பாதாள உலக கோஷ்டியின் உட்பூசல்களால் எதிர்பார்க்கப்பட்ட முன்னேற்றங்கள் அவர்களுக்குள் ஏற்படாது விட்டாலும் அவர்களுடைய நெட்வொர்க், அவருடைய வலைப்பின்னல் என்பது தீவிரமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இத்தகைய துப்பாக்கிச் சூடு அல்லது படுகொலைக்கு இலக்காகாமல் தான் அசாத் மௌலானா அவர்கள் நாட்டில் இருந்து உயிர் அச்சுறுத்தல் காரணமாக தப்பியோடி இருந்தார். மட்டக்களப்புக்கு பிள்ளையான் அழைத்த போது தன்னை படுகொலை செய்வதற்கான ஒரு நிகழ்ச்சி திட்டம் இருப்பதாக தனக்கு அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் அவர் தப்பியோடியதாக குறிப்பிட்டார். தப்பியோடும் நபர்களின் படுகொலை அச்சத்தை களைவது அரசாங்கத்தின் கடமையாகும். அப்படி தப்பியோடுகிறவர்களை அரசு சாட்சியாக மாற்ற வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. இத்தகைய சாட்சியங்களை படுகொலை செய்து சாட்சியங்களை அளிப்பதனூடாக உயிர்த்த ஞாயிறு மற்றும் இராணுவ புலனாய்வு ஒட்டுக்குழுக்கள், ஆட்கடத்தல், படுகொலை போன்ற முக்கிய விடயங்களோடு தொடர்புள்ளவர்கள் பல உயர்மட்ட அரசியல்வாதிகள் தம்மை தாமே காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிள்ளையானோடு தொடர்பான சுரேஷ் ஆலை அவர்கள் இன்று வரைக்கும் கைது செய்யப்படவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் அடுத்த கட்டம் மிக ஒரு ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. சில வேளை அந்த குறித்த முக்கியமான சாட்சியங்களே, முக்கியமான உளவு அமைப்புகளை இவர்களை தப்பிக்க வைக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஒரு முக்கிய கட்டத்தை நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது நாட்டிலிருந்து தப்பியோடுகின்ற நிகழ்ச்சி நிரலும் அதிகரித்திருக்கின்றது. இன்று பிள்ளையானின் இடமும் பலமும் அல்லது அண்ணனின் தம்பிகள் நாங்கள் என்று கூறிய பலர் தப்பியோடி விட்டார்கள். தப்பியோடியவர்கள் அத்தனை பேரையும் பார்த்தீர்கள் என்றால் அதற்குரிய தகவல் இராணுவ புலனாய்வு கட்டமைப்பு தான் இருக்கின்றது. பிள்ளையானின் நிழலாக இருந்தவர்கள் அல்லது பிள்ளையானினுடைய உயிர் மூச்சு என்று கூறியவர்களை பார்த்தீர்கள் என்றால் யாரும் இருக்க மாட்டார்கள். அவ்வளவு பேரும் இன்று தப்பியோடி விட்டார்கள். இவர்களை இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இவர்கள் பலர் தப்பியோடுகின்ற போது பல கோடிக்கணக்கான பணங்களும் அவர்கள் எடுத்து சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. பிள்ளையான் கிழக்கு மாகாணத்தில் வீதி அபிவிருத்தி என்கின்ற போர்வையில், கார்பெட் வீதி என்கின்ற போர்வையிலும், கொங்கிரீட் வீதி என்கின்ற போர்வையிலும் பலரிட்ட வீதிகளினுடைய நிலைமை இன்று மோசமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறான நிலையில் நாட்டை விட்டு தப்பியோடும் இவர்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அரசு விரைந்து செயற்படுமா? நிப்ராஸ் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? சர்வதேச போலீசாரின் உதவிகள் நாடப்படுமா? இவ்வாறு பிள்ளையான் விவகாரத்தில் பல விடயம் பேசப்படுகிறது. பிள்ளையான் பாதுகாப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது. சிறைச்சாலைக்குள் பல விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது.